எப்படி விக்ரமனோட அறிமுகம் உங்களுக்கு? அது ஒரு பெரிய கதை. நான் ரொம்ப நாளாக அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து தெலுங்கு படங்களும் ஒர்க் பண்ணியிருக்கேன். வேஜால சத்யநாராயணாஸ், ரேலங்கி நரசிம்மராவ் இவர்கிட்டலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு பணத்துக்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா எங்கள் வீட்டில் அம்மா பேக்கெட் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ பெட்ரோல் பில்லெல்லாம் அக்கௌண்ட்டில் போய் போட்டுக்கலாம். பைக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. டிகிரி பண்ணினா காலேஜுக்கே பைக்கில் தான் போகிறது, இந்த மாதிரிலாம். ஆனால் பிஸ்னஸ்ன்னு பண்ணும்போது நமக்கு சரியாக வரல. ஃபஸ்ட்டு பிஸ்னஸ்ஸு. ரெண்டாவது வந்து என்னுடைய படங்கள் நான் எது ஒர்க் பண்ணாலும் முதல்ல ரிலீஸே ஆகாது. அதுதான் அந்த படம். நான் வந்து ஆன்டி சென்டிமெண்ட்டுனா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். இதுதான் எனக்கு வந்து பேர். ஐயோ ரவி இந்த படத்தில் ஒர்க் பண்ணானா டே சம்பளம்லாம் முதலே வாங்கிடுவேன். இந்த சார்லி, இந்த நடிகர் சார்லி இருக்கான்ல, அவன் வந்து அப்போ சொல்லுவான். ஏன்னா அவன் நிறைய படம் நான் ஒர்க் பண்ண படங்கள்லாம் ஒர்க் பண்ண அவன் வந்து பார்த்துட்டு ஆண்களையும் அதில் பார்த்துட்டு ஐயோ ரவி இந்த படத்தில் ஒர்க் பண்ண இந்த படம் ரிலீஸ் ஆகிறதே டவுட்டு தான், ரிலீஸ் ஆனாலும் ஓடாது அப்படின்ற மாதிரிலாம் பேசி முதல்ல படத்தெல்லாம் வாங்கிடுறேன் அப்படின்லாம் பேசியிருக்கான். நான் இது அவங்ககிட்டயே சொல்லியிருக்கேன் நிறைய தடவை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆன்டி சென்டிமெண்ட்டான ஒரு என்னுடைய படங்கள் நான் ஒர்க் பண்ணால் அந்த படங்கள் ரிலீஸ் ஆகாது. அப்புறமா ரிலீஸ் ஆச்சு. அப்புறம் 1 வாரம் ஓடிச்சு, அப்புறம் 4 வாரம் ஓடிச்சு. அவன் ஆண்களை நம்பாது 50 நாள் ஓடிச்சு. இப்போ ராஜா தான் முதல்ல 100 days படம். அதான் முதல்ல நீங்கள் ஷீல்டு வாங்கின படம். ஷீல்டு வாங்கின படம் ராஜா தான். இதில் இருக்கும் எனக்கு ஷீல்டு. அதுக்கப்புறம் வந்து நான் ராஜா தான் ஒர்க் பண்ணும்போதே நான் என்ன பண்ணிட்டேன், சரி வேண்டாம் இனிமேல் நமக்கு சரியாக வராது. ஏன்னா கிருஷ்ணன் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தர் இருப்பார். ஒயிட் அண்ட் ஒயிட் வேஸ்டி போட்டுட்டு அவர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். அவரை பார்த்தவொன்னே எனக்கு நம்மளும் இந்த காலம் வரைக்கும் நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டராகவே ஆகிடுமோ. கலைமணி அசிஸ்டண்ட்டாக இருந்தவர். அவரு எம்ஜிஆர் கிட்ட ஒர்க் பண்ண, எம்ஜிஆர் படம் ஒர்க் பண்ண, அண்ணாதுரை படம் ஒர்க் பண்ணலாம் சொல்லு. ஆஹா இத்தனை வருஷம் நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டராகவே இருந்தால் நம்ம லைஃப் என்ன ஆகுறது. கல்யாணம் வேறு ஆயிடுச்சு. 1987 கல்யாணம் ஆனதுக்கப்புறமா எனக்கு வந்து 1989 வந்து முடிவு பண்ணுறேன், சரி வேண்டாம் இனிமேல் சினிமா, நம்ம வேறு பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கேஆர் பிளாஸ்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவோட இடத்துலையே எங்கள் அப்பாட்டே ஃபைனான்ஸ் வாங்க ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பித்தேன். பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி, அதாவது மைன்யூட் பார்ட்ஸ் ஃபார் அப்போல்லாம் சாலிடர், சிஎஸ்எல் காட், டைனோரா இந்த மாதிரி டிவிங்களுக்கு வந்து மைன்யூட் பிளாஸ்டிக் பார்ட்ஸ் எல்லாம் வால்யூம் போடுறதுக்கு இதெல்லாம் ஷாக் அடிக்காது. அது மாதிரி ரொம்ப நிறைய ரிஜெக்ட் ஆகிடும், பட் நல்ல காசு வரும் அதில். அந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டேன். அந்த பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு. அப்போது ராஜேந்திரகுமார்னு என்னோடய கொலீகு, நான் வந்து அங்கே ராம்தாஸோட ஒர்க் பண்ணும்போது அதே எடிட்டர்கிட்ட வந்து ரங்கராஜ் சார் வருவார், ஆர் சுந்தரராஜன் சார் வருவார், நாகேஷ் படம், ராம்தாஸ் படம், எல்லா படமும் வந்து பாரதி ராஜா, பாக்யராஜ் இவங்க எல்லாருக்குமே பாஸ்கர்ன்றது தான் எடிட்டர். அவர்கிட்ட ஸ்ரீனிவாஸ் கிருஷ்ணான்னு 2 பேர் அசிஸ்டன்ட் இருப்பாங்க. அதில் அவங்க எல்லாம் நான் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் குரூப்பில் வந்து ஆர் சுந்தரராஜனுடைய கோ டைரக்டர் வந்து ராஜேந்திரகுமார். இப்படி நாங்கள் எங்களுக்குள்ளே பழக்கம். எங்கள் ஏரியா வேறு, மந்தவெளியில் வீடு எதிர்க்க. சரி அவன் வந்துட்டு ரவி என்னுடைய அசிஸ்டண்ட் ஒருத்தன் மணின்னு பேர், அவன் வந்து இப்போது ஒரு படம் ப்ரொடியூஸ் இது டைரக்ட் பண்ண போகிறான், அவன் என்ன கூப்பிட்றான்ப்பா அசோசியேட்டாக. அவன் ஒரு படம் தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கான், பார்த்திபன் கிட்ட புதிய பாதை ஒர்க் பண்ணியிருக்கான். அதனால் வந்து அவன் அடுத்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன கூப்பிட்றான் அசோசியேட். என் அசிஸ்டண்ட்கிட்டே நான் போய் வேலை செய்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, நீ போனான்னா. நான் சினிமாவை விட்டாச்சு, வராது என்கிட்ட நினச்சிட்டேன். கண்டினியூஸாக மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் வந்தான். நானும் வேறு எங்கெல்லாம் பார்த்தேன்ப்பா, உன்ன மாதிரி சின்சியரான அசிஸ்டன்ட் டைரக்டர் வேணும். ஏன்னா வந்து உனக்கு ரைட் லெஃப்ட்டு அது இது எல்லாமே தெரியும், டெக்னிக்கலாக எல்லாமே தெரியும். நீ ஒர்க் பண்ணும்போது பார்த்துருக்கேன். ஏன்னா நான் அங்கே இருக்கவங்கெல்லாம் நான் ஒர்க் பண்ணும்போது அவங்க ஃபஸ்ட்டு டைரக்டர் வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கெல்லாம் கூட அந்த இப்போ பிரிண்டில் இதில் ஏதாவது ஷார்ட்ஸ் எல்லாம் அப்போல்லாம் ஃபிலிம்லேருந்து எடுத்து பார்க்கணும். அப்படியே சக்குன்னு பார்த்து இந்த ஷார்ட்டாக பாரு அப்படின்லாம் சொல்லுவேன். ஸோ நிறைய அந்த டெக்னிக்கல் நாலேஜ் எல்லாம் கற்றுக்கிட்டோம் எடிட்டிங்லேருந்து எல்லாமே. அதனால் நீ இருந்தால் பெட்டராக இருக்கும், சின்சியரான அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தால் பெட்டராக இருக்குன்னு ஃபீல் பண்ணால். 2வது வாட்டி வந்தால் அப்டேட் பண்ணால், 3வது வாட்டி வந்தோடனே அவன்கிட்ட கண்டிஷன் வச்சேன். ஓகே நம்மனா உனக்காக இவ்வளோ வாட்டி வரதுனால ஒர்க் பண்ணுறேன். ஏன்னா ராஜா தான் இப்போ தான் நான் முதல்ல 10 வருஷமாக அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ஒரு 9 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ தான் முதல் படம். அந்த படம் இப்போ 100 days ஆக போகுது. அதுக்கு 100 days கூட ஆகலை, நான் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ தான் முதல் படம் ஒன்று ஓடுது. இதோடு அப்படியே ரிட்டையர் ஆகிறது தான் பெட்ரு. நான் வேறு படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டராகவே. சரி நான் 3 கண்டிஷன் வச்சேன். 1, என் படங்கள்லாம் ஏன் ஓடலைன்னு எனக்கு தெரியும், கதை எல்லாம் இப்போ மாறி போச்சு. அதனால் எனக்கு இந்த யூஸ்வல் மசாலா படங்கள்லாம் ஒர்க் பண்ண மாட்டேன். முதல்ல கதை கேட்பேன். நம்பர் 2, நம்ம டைரக்டர் எதிர்க்க சிகரெட் பிடிப்பேன். அந்த மாதிரி 2-3 கண்டிஷன் வச்சேன். 3வது கண்டிஷன் என்னென்னு மறந்து போச்சு. போய் கேட்டு வந்து ஓகேன்னு. அப்புறம் அந்த மணின்றவர் கூப்பிட்டு எனக்கு கதை சொல்கிறாரு. நான் தம் அடிச்சின்னு கதை எவ்வளோ திமிர் இருக்கும் பாருங்கள்.
ஏன்னா ராமதாஸ் முன்னாடி சிகரெட் பிடிக்க முடியாது, எல்லாம் பிடிக்க முடியாதுன்ட்டு எனக்கு அப்போ அது அடிக்கடி வெளியில் போக வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கதை கேட்டோன்னே நான் ஆடிட்டேன். அது மாதிரி யூஸ்வல் கதையே இல்லை, சம்திங் வித்தியாசமான ஒரு கதை. அது வரைக்கும் ஒரு மசாலா படமாக வந்து ஒர்க் பண்ணிவிட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன், ஒரு 4 பசங்க ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எண்டில் மட்டும் நான் 2-3 சஜஷன் சொன்னேன். அந்த சஜஷனுக்கு அதுக்கேற்ற மாதிரி அவர் அதை மயத்தில் வாங்கிக்கிட்டு வேறு மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் பண்ணார். கிளைமேக்ஸ் வந்து ஆக்சுவலாக அந்த 4 பசங்களோட அந்த பொண்ணு போகிறதுக்கு எனக்கு ஒத்துக்கல சார். எனக்கு வந்து ஆடியன்ஸாக வந்து எனக்கு வந்து நான் ஃபீல் ஆகலை. அந்த பையன் நல்லவன் தானே சுரேஷ் அப்படின்னு. ஸோ அவன் பையனுக்கு மேலே ஒரு வரணும்னு சொல்லிட்டு ஒரு சீன்லாம் ஆட் பண்ணார். அந்த சீனை ஆக்சுவலாக எங்கள் அக்கா ஹஸ்பண்ட் நம்ம மாமா வந்து டாக்டர், அவரோட கிளினிக்லேயே எடுத்தோம் அதெல்லாம். ஸோ அப்படி தான் நான் வந்து புது வசந்த ராஜேந்திரகுமார் மூலிமா தான் ஒர்க் பண்ணேன். அது ஒர்க் பண்ணும்போது அந்த படம் ரிலீஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ அப்போது வந்து சௌத்ரி சார் என்னை கூப்பிட்டாரு ஒரு நாள். அவர் ஷூட்டிங்கெல்லாம் வந்து வேடிக்கை பார்த்தேன். அவர் வந்தது 2 நாள் தான் ஷூட்டிங். அந்த 2 நாளும் மழையில் நான், ஆனந்த் பாபு, ராஜா, சார்லி, பாபு எல்லாரும் உட்காந்து கிட்டாரு, அவன் தபலா எல்லாம் அங்கே இருக்கும்ல, புது வசந்த மெட்டீரியல் பாட்டு பாடி டான்ஸ் ஆடிங்க இருக்கும். அப்படி தான் என்னை பார்த்தாரு. ஆனால் வேறு யாராவது சொல்லியிருக்காங்க, அப்போ விக்ரமன் சொன்னாரோன்னு தெரில. கூப்பிட்டு ஒரு கன்னட படம் ஒன்று இருக்குது கெஸ்ட் ஹவுஸில் போய் பாரு அப்படின்னாரு. சரி இப்போ பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குன்னு. த்ரில்லிங்காக இருக்குது சார், பட்டு போர் அடிக்குது சார். அது போர் அடிக்காமல் அந்த படத்தை எனக்கு நீங்கள் வந்து ஸ்க்ரீன் ப்ளே ஒன்று பண்ணு அப்படின்னாரு. சரி சார், எவ்வளோ நாள் உட்காந்து? ஒரு 1 வீக் கொடுங்க சார். சரி பெரியன்ஸில் ரூம் போடுறேன், இப்போ உட்காந்து பண்ணேன். ஒரு 5 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணார். நான் மட்டும் தனியாக உட்காந்து பண்ணுறேன். என்ன ரெடியாப்பா கேட்கலாமா, எவ்வளோ பண்ணியிருக்கேன்? இல்லை முடிச்சிட்டேன் சார், இன்றைக்கி ஈவினிங் வந்தால் கேட்கலான்னு. ஈவினிங் அவரும் தேவர் ஃபிலிம்ஸ் மாப்பிள்ள இருக்கார், பாலசுப்ரமணியம். அவங்க 2 பேரும் அப்போ ஃப்ரெண்ட்ஸு. 2 பேரும் வந்தாங்க. கடன்னு சொன்னேன். சரிப்பா நீ வந்து அந்த கதையை வந்து அதில் இன்னொரு கொலையை ஆட் பண்ணியிருக்கேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அப்புறம் வந்து ஃபைட்ஸு, அந்த படத்தில் ஃபைட்டே கிடையாது, ஒரு 5 ஃபைட் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் அதில் சாங்ஸே கிடையாது, சாங்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் காமெடி சீன்ஸே இல்லை, ஒரு 11 காமெடி சீன் ஆட் பண்ணியிருக்கேன். இவரும் பண்ணி சொல்லும்போது நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது எப்படி லெங்க் வரும்? இல்லை சார் அது லெங்க் வராமல் டைரக்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. சரி எஸ்ஏ ராஜ்குமார் அனுப்புகிறேன், டியூன்ஸ் வாங்கிவிடு, அந்த 3-4 டியூன் நல்லா இருக்குது, அந்த சுச்சுவேஷனுக்கு டியூன் வாங்கிடு. இல்லை சார் அதெல்லாம் டைரக்டர் தான் சார் வரணும், நீ தான் என் டைரக்டர் அப்படின்னு எழுந்து போயிட்டார். போகிற வழியில் நீ தான் என் டைரக்டர்னு இது பண்ணார். எனக்கு அப்படியே ஒரு ஷாக்கு. 10 வருஷமாக யாராவது டைரக்ட் முதல்ல கோய் தம்பி சொன்னார், இந்த படம் நல்லா ஓடிச்சுன்னா அடுத்த படம் நீ தான் என் டைரக்டர் அப்படின்னு. அந்த படம் ஓடல. அப்புறம் அலமு மூவி சுப்பிரமணியம், நான் ஆண்களை நம்ம பண்ணுவேன், இந்த படம் ஓனதுக்காக ரவி அடுத்தது நீ தான் இந்த படத்துக்கு இந்த கம்பெனியில் டைரக்டர். அந்த படம் ஓடல, அவரு கூப்பிடல. இவர் நம்ம ஒன்றுமே இந்த படமே ரிலீஸே ஆகலை, ஃபைனல் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. அப்போ வந்து என்னை கூப்பிட்டு நீ தான் ஏன் டைரக்டர்னு இப்போ பெனின்சுலா ஹோட்டலேருந்து எழுந்து போகும்போது நீ தான் ஏன் டைரக்டர் அப்படின்னு ஆன் த வேல சொல்லிட்டு போயிட்டார். டைரக்டர் தான் சார் டியூன் வாங்கணும்னு சொன்னேன், நீ தான் டைரக்டர்னு போகிறான்னு ஒன்றுமே புரியல. இன்றைக்கி பூரா திங்க் பண்ணேன். மறுநாள் காலம்பரை அவர்கிட்ட போய் ஆஃபீஸில் உட்காந்தேன். என்னையா வேறு ஏதாவது தான் பேசுவார், இப்படி மீசியில் கை வச்சுக்கிட்டு. எப்படி அது புது வருஷம் எப்படி நல்லா போகுமா அப்படின்னு. சார் அந்த கிளைமேக்ஸ் ஒத்துக்கிட்டான்னா படம் சூப்பர் ஹிட் ஆகும் சார், கிளைமேக்ஸ் ஒத்துக்கலைன்னா படம் ஓடாது சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா கிளைமேக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 4 பசங்களோட ஒரு பொண்ணு போய் தங்குறத ஆடியன்ஸ் ஒத்துக்கிறோம், பட் அந்த மாதிரி ஒத்துக்கிற மாதிரி அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் எப்போ நம்ம படம் எப்போ நீ எவ்வளோ நாளில் எடுப்பேன் அப்படின்னு. இல்லை சார் நான் பண்ணல சார் அது படம். ஷாக் கேட்டார், என்னையா சார் 10 வருஷமாக நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து ஒரு டைரக்டர் ஆகணும்னு நினச்சேன். சரி டைரக்டர் ஆக முடியலன்னு சொல்லி நான் வேறு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். ஸோ பட் இப்போது ஒரு படம் பண்ணுறோம், முதல் படம் பண்ணுறோன்னா நம்ம அதில் நமக்காவது பெரிய திருப்தி இருக்கணும். நீ பண்ண ஸ்க்ரீன் ப்ளே உனக்கு படம் திருப்தியாக இருக்குது சார், உங்களுக்கு என்ன டேஸ்ட் வேணும் அந்த டேஸ்ட்டுக்கு இருக்குது. ஆனால் இந்த படம் பெருசாக ஓடாது, ஏன்னா ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வரமாட்டாங்க. ஏன்னா சஸ்பென்ஸ் த்ரில்லர், சஸ்பென்ஸ் ஒன்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா ஆடியன்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நம்பர் 1. நம்பர் 2 அப்போல்லாம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லேடிஸு இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் வரமாட்டாங்க சார், ஒன்லி ஜென்ஸ் ஆடியன்ஸ் பார்க்குற படம் தான் இது. அப்போ அப்படி எனக்கு பிடிக்கிற மாதிரி படம் எடுத்துக்கூடிய அடுத்த படம் நானே தரேன் உனக்குன்னாரு. அதுதான் சேரன் பாண்டியன். பட் இந்த படத்தை எடுக்கும்போதே உங்களுக்கு இந்த படம் பெரிய வெற்றி பெறாதுன்னு தெரிஞ்சிச்சு முதல்ல தெரியும். ஆனால் வெற்றி பெறாதனாலும் ஆனால் எனக்கு மிகப்பெரிய பேர் கிடச்சிது. காரணம் வந்து டெக்னிக்கலாக அந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி முதல் படத்துலேயே என்ன அதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா 2.5 மணி நேரம் கதையை எடுத்து அதில் இவ்வளோ மேட்ரு ஆட் பண்ணி 4 ஃபைட்டு 4 சாங்கு 11 காமெடி சீன் எல்லாம் ஆட் பண்ணி மறுபடியும் 2.25 மணி நேரத்தில் கொடுக்கணுன்னா எல்லாத்தையும் நான் என்ன பண்ணேன், நான் டைரக்டர்னும் போது டக்குன்னு அது வேறு மாதிரி பண்ணணும்னு சொல்லி எல்லா சீனுமே ஆஃப் வே ஓப்பனிங் ஆஃப் வே எண்ட் ஆகினேன்.
ஒரு சீன் கூட பிகினிங்லேருந்து ஆரம்பித்து எண்டு முடியாது. எல்லா சீனுமே ஆஃப் வே ஓப்பனிங் ஆஃப் வே எண்டு. அதனால் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இந்த த்ரில் இருக்கும், சஸ்பென்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அப்படியே இதுவாச்சு. எப்படி அந்த படத்தில் ரகுவரன் எப்படி உள்ளே வந்தார் புரியாது புதிரில்? இல்லை, ரகுவரன் வந்து அந்த சாடிஸ்ட் கேரக்டர் கண்டிப்பாக சூட் ஆகும்னு சொல்லிட்டு சௌத்ரி சாரும் சொன்னார். நாங்களும் எங்களுக்கும் விருப்பப்பட்டோம், டேட் கொடுத்து தான் பண்ணோம். அப்போல்லாம் ரகுவரன் வந்து இஸ் நாட் இன் ஆக்சுவல் கண்டிஷன் வச்சுங்களேன். அது சம்வாட் அவர் ட்ரக்ஸா என்ன ட்ரிங்க்ஸா அது என்னன்னு தெரில. அது ஷூட்டிங் வந்தானே ரொம்ப இதுவாகிடும், மைண்டு வந்து இங்கேயே இருக்காது. ஆனால் உள்ளே வாங்கிக்கிட்டான்னா அதை அப்படியே உயிர் கொடுத்து பண்ணுவான். உயிரை கொடுத்து பண்ணணும், உயிர் போனாலும் பண்ணுவான்றதுக்கு ஒரு சம்பவம் கூட இருக்குது. அவன் பாடி உள்ளே இருக்கணும், ஒரு பீரோவுக்குள்ளே திறந்தவுடனே பாடி வெளியில் விழுந்து விடணும். அந்த ஷாட் எடுக்கிறேன், அப்படியே உள்ளே உட்கார வச்சு அப்படி ஓப்பன் பண்ணுவாங்க, அப்படியே சாய்ப்பா அப்படின்னா சாஞ்சான்னு டங்குன்னு சாயணும். அது பாடி உள்ளே இருக்கும். அது கழுத்தில் அங்கே கட்டு இருக்கணும். அப்போ கட்டு ரத்தம் போடுங்க, ப்ளட்டு போடுங்கன்னா ப்ளட்டு கொண்டு வந்து இப்படி போடுறாங்க, அது நிற்கலை. இவனுக்கு வேர்த்து விட்டு நிற்கலை. ஏன்னா இல்லைப்பா திக்க போடுறாங்க, நான் கத்தி கொண்டு வான்னு சொல்லிட்டு அந்த கத்தியில் அந்த ப்ளட்டு எடுத்து வச்சுட்டு இப்படி போட்டுருக்கான். ஏன் பைத்தியக்காரனா கத்தியிலே வச்சு யாராவது மார்க் போடுறாங்க, ஒரிஜினலாக ப்ளட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு கத்தியை பிடிக்கிட்டு அந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் நடந்தது. ஸோ அவ்வளோ அவ்வளோ இன்வால்மெண்ட்டு. அதுக்காக ஒரிஜினலாக கத்தியை இருக்க இதுவாக பண்ண முடியாது, இங்கே தானே கட்டாச்சு அப்படின்ட்டு கத்தியை கொண்டாந்து அதில் முனையில் எல்லாம் அந்த பிளட்டை போட்டு அப்படியே பண்ணுறான். சேப்பா ஆளை விடு நீ சாமி அப்படின்னு சொல்லி நான் இது பண்ணேன். ஸோ ஆனால் பெர்ஃபார்மன்ஸ்னா அந்த ஐநோ சீன்லாம் என்றைக்கும் மறக்க மாட்டாங்க. அதெல்லாம் அது அவன் அந்த மாதிரி இருந்ததுனால தான் எல்லாமே அமையிறதுதான் சொல்லுவேன்ல. இப்போ இந்த புது வசந்தமே எனக்கு அமைஞ்சது தான். நான் தான் வேறு பிஸ்னஸ் இப்போ சேரன் பண்ணி ஹிட்டுக்கு அப்புறம் தான் அந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணேன். நான் வேணா ஓடி 100 days ஓடிட்டு இருக்கும் பிறகு தான் அது க்ளோஸ் பண்ணேன். ஏன்னா எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த அவன் ரகுவரன் அந்த மாதிரி இருந்ததுனால தான் ஐநோ சீன் வந்துச்சு. ஆக்சுவலாக அந்த படத்தில் நானே தான் டைலாகு. ஸோ இன்றைக்கி என்ன டைலாக்னா, அவன் காலம்பரை 7 மணிக்கு வர வேண்டிய 11 மணிக்கு வந்தான். கிட்டத்தட்ட ஒரு 8-10 பக்கம் டைலாக் இருக்குது. ஒய்ஃப் மேலே டவுட்டு பட்டு ஆனந்த் பாபுவை அடித்து அவன் ஒய்ஃபை திட்டினோம், ஆனந்த் பாபுவை திட்டினோம், ஊர்லேருந்து வந்து அப்படின்னு எழுதி வச்சுருக்கேன். எனக்கு தெரியண்டி உன்னை பற்றி அது இதுன்னு சொல்லிட்டு. இவன் வரும்போதே இது பண்ணுறான். என்னன்னா அவனோட கண்டிஷனு, இப்போது இந்த ஷார்ட்டில் என்ன டைலாக் அப்படின்னா, அந்த டைலாக் சொல்ல இது என்ன நடந்துச்சு இதுக்கு முன்னாடி அப்படின்னும். சரி நடந்தது சொல்லணும், இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, சரி நடக்க போகிறத சொல்லணும். ஒவ்வொரு சீன் நடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு சீனாக இருந்தால் பரவாயில்ல சார், ஒவ்வொரு ஷாட்டுக்கும் கேட்பான். இந்த ஷாட் முடிச்ச உடனே அப்படி போய்ட்டு உடனே உட்காந்துட்டு மறுபடியும் ஒரு நம்ம அடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஷாட் கூப்பிட்டோன்னா இந்த டைலாக்கு இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, இதுக்கு அப்புறம் இப்படி இவனுக்கு சொல்லி இந்த சீனை நம்ம முடிக்கணும்னா இன்னைக்கு 6 மணிக்கு மேலே நான் வேற நைட் ஷூட்டிங் வச்சுருக்கேன். அதில் இவன் கிடையாது, அது ரஹ்மானுக்கு வேற ஃபைட்டு. டே நைட்டு முடிச்சு நான் 29 days முடிச்சேன் சார் அந்த படம். 29 lakhs 29 days 30 days அவர் சொன்னார் சௌத்ரி சார். 30 lakhs தான் பட்ஜெட்டு, 30 days 29 days 29 lakhs. ஸோ அன்னைக்கு 1990 அப்புறம் பார்த்தேன் 10 பக்கம் டைலாக் இருக்குது. அப்படியே படிச்சுட்டே போனேன், இது என்ன குறைக்கலாம். எனக்கு தெரியுண்டு உன்னை பற்றி, நீ அவங்க கூட அது பார்க்கல சுற்றணும், நீ அவனுக்கு கூட சின்ன காலேஜ் அந்த மாதிரி இதுன்னு சொல்லிட்டு ஐ நோ யூ அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் எழுதி வச்சுருந்தேன். திடீர்னு வந்து வர சொல்கிறாரு சொல்லிட்டு பேப்பர் கிழிச்சு போட்டு, என்ன வர சொல்கிறாருன்ற டைலாக்கை நான் படிக்கவே இல்லையானாரு, வர சொல்கிறாரு அப்படின்னு. என்ன டைரக்டர் சார் என்ன டைலாக் என்ன அப்படின்னு. ஒரே டைலாக் ஐ நோ, அதை நீ டிஃப்ரெண்ட் பாடி லாங்குவேஜில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஐநோவா. ஆமாம், அது எப்படி கன்வே ஆகும் நீங்கள் பண்ணி காமிங்க அப்படின்னு. நான் எல்லா சீன்லையுமே எல்லா ஷாட்டுமே நான் நடிச்சு காமிக்கிற பழக்கம் எனக்கு சின்ன வயசுலேருந்து. அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது நடிச்சு காமிப்பேன். சரின்னு சொல்லிட்டு நான் கதவு திறந்துட்டு வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் நோட் பண்ணேன், ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டாங்க. ரெக்கார்ட்னா அப்போல்லாம் டேப் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. நான் எத்தனை ஐநோ சொல்கிறேனோ அதை விட 1 நீ ஜாஸ்தியாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓப்பன் பண்ணி ஐ நோ யூ என்னன்னு இவன் வருவான் ஐ நோ அப்படின்ட்டு அவனை முறைக்கிறது, இது மறைக்கிறது, மறுபடியும் கிட்ட சிரிச்சிட்டு போகிறது, கோவம் படுறது, தம்மால் போடுறது, எல்லாம் பண்ணி அந்த பொட்டியை தூக்கி போடுறது, தம்மை பற்ற வைக்கிறது, தம்மை போடுறது எல்லாம் பண்ணி எவ்வளோ வந்து 66 வந்துச்சு டேக் அப்படின்ட்டு. இப்போ ஃபுல்லாக மேக்சின், அப்போல்லாம் மேக்சின் வந்து 400 கேன் தான் போதும், 400 வந்தால் போதும், அதில் எவ்வளோ சொல்கிறான்னு பார்த்து நான் கடகடன்னு சொன்னேன். அவன் இது என் பாடி லாங்குவேஜ், இது நான் இப்படி சொல்கிறேன். இப்போ டைலாக் அது ஒன்று தான், ஐ நோ யூ இவ்வளோ தான் டைலாக்கே பிரச்சனை. ஆனால் உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் தான் அதில் இருக்கணும். அதான் சார் அந்த படம் பண்ணி அவனே முடியாமல் காட் அப்படின்னு சிகரெட் போட்டுட்டான். நான் என்ன பண்ணேன், அந்த
தரையில் ஷாட் வச்சு ஹை ஸ்பீடில் சிகரெட் விடுற மாதிரி போட்டு டப்பிங்கில் ஐ நோ அதுலேயும் ஐ நோன்னு போட்டேன். அவன் சொன்னது ஆனால் 34 தான், ஆனால் அவன் பாடி லாங்குவேஜுக்கு அது எங்கேயோ இருந்துச்சு. கிளாப்ஸ் வச்சு சூப்பர் சீன். ஸோ இது அமைஞ்சது காரணமே அன்னைக்கு அவனுடைய பொசிஷன் தான். அன்னைக்கு வந்து ரகுவரன் சரியான நேரத்துக்கு 9 மணிக்கு வந்திருந்தாலும் 10 எடுத்திருப்பீங்க. டைலாக்கை வேற மாதிரிலாம் எடுத்திருப்பேன். 9 சீனே வந்திருக்காது. அவன் அன்றைக்கி நிலைமை சரியில்லை, அவன் எனக்கு சீக்கிரம் முடிக்கணும், இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ்னால அமையிறது. அதெல்லாம் இந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் நான்லாம் கொஞ்சம் தெய்வ நம்பிக்கை உள்ளவன். எனக்கு எது ஒன்றுமே அமையிறது தான் அப்படின்றது தான் எனக்கு அருள் தான் இதெல்லாம் நடக்குது. நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் இருக்குது, அதனால் அமையிறது அப்படின்றது தான் நமக்கு. நீங்கள் ஒர்க் பண்ணதில் இன்னொரு 2 இன்ட்ரெஸ்டிங்கான ஹீரோஸ் வந்து ஒரு பக்கம் கார்த்திக், ஒரு பக்கம் மாதவன். ஆமாம் ஆமாம், மாதவன். ஏன் சிம்பு மாதவன்லாம் ரொம்ப லவபிள் கேரக்டர். அவனோட ஒர்க் பண்ணுறதெல்லாம் ஜாலியாக இருக்கும். சேம் டைம் பயங்கர பிரெய்னி சார் மாதவன். ஒரு ஷார்ட்டே வந்து நம்ம எப்படி அது நேச்சுரலைஸாக பண்ணணுன்றதை ஃபீல் பண்ணுவான். ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இருக்குதுன்னா என்ன சார் வேணாம் சார் அப்படின்னாப்புல நிறைய இன்புட் கொடுப்பாப்புல. அது வந்து மன்மத நம்பல ஆக்சுவலாக வந்து அவர் செகண்ட் கேரக்டர் தானே, அதனால் அது வந்து அதை பற்றிலாம் கவலையப்படாமல் அது எவ்வளோ இறங்கி பண்ணால் தானே அவ வெறுப்பா. அதுக்கெல்லாம் இறங்கி அப்படி நல்லா பண்ணுவாப்புல. நல்ல ஒரு தட் இஸ் பிரெய்னி ஃபெலோ மாதவன். நல்ல ஒர்க்கிங் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். எதிரியெல்லாம் வந்து ரொம்ப காமெடியெல்லாம் அருமையான காமெடி. எதிரியெல்லாம் இந்த டெல்லி கணேஷ் அண்டு விவேக் காமெடியெல்லாம் சூப்பராக இருக்கும். அந்த 4 பசங்களை வச்சு அது வந்து எனக்கு புது வசந்தம் இன்ஸ்பிரேஷன் இல்லை. அதுக்காக மட்டும் இல்லை, அதே ஏரியாவில் போய் அதே இடத்துல எடுத்தேன். அதே ட்ரிப்ளிகன் பெருமாள் கோயில் பக்கத்தில் அதே ரோடு, அந்த வீடு இல்லை, அங்கேருந்து ஒரு 5வது வீடு தள்ளி அங்கே தான் அந்த இதெல்லாம் எடுத்தேன். எனக்கு அப்படியே இப்போ நான் அசிஸ்டன்ட் ரைட்டராக இருக்கும்போது புது வசந்தம் ஒர்க் பண்ணதெல்லாம் ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் நான் எதிரி பண்ணும்போது 20வது படமும் ஒன்று நல்ல டைப். அது ஒரு நல்ல படம். சிம்புவெல்லாம் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க வந்து வரமாட்டான். அது நம்ம எப்படி ஒருத்தர்கிட்ட வேலை வாங்கணும், நம்ம எப்படி அவரோட மிங்கிள் ஆகணும்னு நம்ம முதல்ல படிக்கணும் சார். நாட் ஒன்லி வித் சிம்பு, ஆமாம். ஒரு ஆர்டிஸ்ட்னா அவருக்கு என்ன மைனஸு என்ன ப்ளஸ்ஸு அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ப்ளஸ்ஸு தான் டச் பண்ணுவோம், தவிர மைனஸை டச் பண்ணால் கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் ஒரு 2 நாள் எனக்கு வந்து லேட்டாக வந்தப்பில்ல. நான் வந்து 2 நாள் 3வது நாள் நினச்சி சிம்பு நான் வந்து இந்த படத்துலேருந்து நான் போய்க்கிறேன், நான் சாரி நீ வந்து இந்த படத்தை வந்து என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லி நான் எழுதி கொடுத்துட்றேன், நீங்கள் யார் வேணால் வச்சு பண்ணிங்க, நான் நோ அப்ஜெக்ஷன் மாதிரி கொடுத்துட்றேம்மா லெட்ரு. சார் என்ன சார் நான் இது சும்மா மிரட்டுறதுக்கு தான் அது பண்ணேன். அது வந்து என்ன சார் இல்லைப்பா, நீ வந்து நான் காலையில் நான் 7 மணிலேருந்து ஒரு ஷார்ட் நான் வச்சுட்டு வெயிட் பண்ண நீ 11 மணிக்கு வரக்கூடாது, நீ 11 மணிக்கு தான் வருவியா என்கிட்ட சொல்லிடு, நான் அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிக்கிறேன். நீ இல்லை 1 மணிக்கு தான் வருவியா, இல்லை 12 மணிக்கு தான் வருவியா, இல்லை வரவே மாட்டியா நாளைக்கு, இல்லை அது நாளைக்கு தான் வருவேன், நான் அதுக்கு நான் பிளான் பண்ணிப்பேன். நான் வந்து ஒரு படம் இன்பிட்வீனில், அதாவது ஆக்சுவலாக தசாவதாரம் கேப் வந்துச்சு, அந்த கேப்புக்கு நான் ஒரு படம் பண்ணுறேன். ப்ரொடியூசர்கிட்டே அதான் சொல்லியிருக்கேன், இந்த கேப்பில் நான் இந்த படத்தை முடிச்சு கொடுத்துடணுன்ட்டு. நம்ம பாட்டு நீ இப்போ பிகினிங்கில் இப்படி லேட் ஆச்சுன்னா எல்லாம் இந்த கேப்பில் இந்த படம் முடிக்க முடியாது, நான் அப்புறம் வரலாறு நான் போனோம் அஜித் படத்துக்கு போயாகணும், இதனால் இந்த படத்தை இந்த கேப்பில் தான் முடிக்கணும்னு சொல்லி நான் சொன்னேன். இல்லை சார் நான் சொல்லிடுறேன் சார், நீ எப்போ வேணாவா, நீ 4 மணிலே தான் வருவியா, நைட்டு 4 மணி வரைக்கும் வரும். ஆனால் நைட்டு விடிய ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க சார் நிறைய பேர், நாட் ஒன்லி சிம்பு, நிறைய மியூசிக் டைரக்டர்ஸு நிறைய ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே வந்து நைட்டில் ஒர்க் பண்ணுறது தான் பிடிக்குது அவங்களுக்கு. கேட்டால் வித்தவுட் டிஸ்டர்பன்ஸ் சார், ஃபோன் கால்ஸ் அது இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் இல்லை, நீ ஃபோன் ஆஃப் பண்ணாச்சாவே டிஸ்டர்பன்ஸ் கிடையாது, அது தெரியாது. பட் அவங்க அப்படி ட்ரெயின் ஆகிட்டாங்க, அது நைட்டு வந்து அவங்களுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குன்ட்டு. அது நைட் ஷூட்டுனா கவலையே இல்லை அவனுக்கு. ஆனால் அதுக்கப்புறமா வந்து கரெக்டாக 11 மணி, நான் நாளைக்கு 11 மணிக்கு வரேன், இல்லை 11:30க்கு வரேன், இல்லை 9 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு அவன் சொல்லிவிடுவாப்புல. அதுக்கேற்ற மாதிரி நான் வெயிட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எப்போ வரையோ அதை சொல்லு, அதுக்கேற்ற மாதிரி நான் ஷார்ட் வச்சுக்கிறேன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுவேன். பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட ஒர்க் பண்ணி கேளுங்க, அந்த ப்ரொடியூசரை கூப்பிட்டு எத்தனை நாள் முடிச்சு அந்த படம். 2 ஆஸ்கார் விருது வாங்கின ஏஆர் ரஹ்மானோட நீங்கள் வந்து தொடர்ந்து பணியாற்றிருக்கீங்க. அவருடைய உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள். அதான் முதல் படம் முத்து. முத்து வந்து இது பாலச்சந்தர் சார் உள்ளே வந்த உடனே எனக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு ரஹ்மான்ட்டு. பட் நாங்கள் முதல்ல ரஜினி சார்கிட்ட சொன்னோம், சார் இப்போ ரஹ்மான் வந்து ஹாட் கேக் சார், ரஹ்மானை போட்டால் நல்லாயிருக்கும்.
அவர் பண்ணுவார், நம்ம கமர்ஷியல் படம்லாம் பண்ணுவார். ஏன் சார் பண்ணணும் சார், சங்கர் படம்லாம் பண்ணுறாருல்ல அப்படின்னு. இல்லை நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணுவோம், அதெல்லாம் முடியுமா உங்களால் அப்படின்னு. அது பார்த்துக்கலாம் சார், உள்ளே போயெல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்னு. அதெல்லாம் பார்த்துங்க, அதெல்லாம் அப்புறம் என்கிட்ட சொல்லாதீங்க, நம்ம தீபாவளி ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. ஆமாம், அப்படி டேட் ஃபிக்ஸ் பண்ணுறான் எனக்கு. அது ஒரு தலையெழுத்து எனக்கு. எல்லா படமும் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரும். ஸோ அப்படி ரஹ்மானோட வந்து பாலச்சந்தர் சார் தான் ப்ரொடியூசர்னு சொன்னோன்னா, பாலச்சந்தர் ஸ்ட்ரெயிட்டாக அவர் போய் பேசிட்டார். நானும் ரஜினி சாரும் போனோம். நான் அவுட்லைன் சொன்னேன், ஓகேன்னு சொல்லி இது பண்ணிட்டு டேட் இந்த டேட்டில் நான் சொல்லிட்டேன், சார் நான் வந்து எல்லா படமுமே ஃபாஸ்ட்டாக பண்ணி முடிச்சிடுவேன். அது எனக்கு ஒரு பேராக போச்சு. அது எனக்கு கஷ்டம்தான், இருந்தாலும் அந்த கஷ்டத்தை நான் அனுபவிச்சு தான் ஆகணும். ஏன்னா எனக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இவன் வந்து ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர். ஏன்னா ஒரு மாதம் ஆச்சுன்னாவே எத்தனையோ கோடிகள் வந்து எக்ஸ்ட்ரா ஆகுது இந்த வட்டி இடின்றதுல. அதனால வந்து எனக்கு அந்த எதுக்கு சார், அந்த வட்டியை வந்து நம்ம ப்ரொடியூசருக்கு நஷ்டமடைகிறதா நஷ்டத்தில் குறையும், லாபமாக இருந்தால் லாபத்தில் ஜாஸ்தியாகும். அதனால் வந்து அது நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபாஸ்ட்டாக பண்ணிவிடுவேன்னு முதல்லே சொல்லிட்டேன். இல்லை நல்லா தெரியும் உங்களை பற்றி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப கோபமாக இருப்பீங்களாமே அப்படின்னு. ஐயோ நான் என்ன இப்போ கோபமாக இருக்கேன், இங்கே இல்லைங்க ஸ்பாட்டில் அது வேலை, அந்த பிளான் பண்ணது நடக்கணும்னா கோபமாக இருந்தால் தான் சார் முடியும், இல்லைன்னா நடக்காது. அது மாதிரி எனக்கு எப்போ என்ன ஷெட்யூல்னு சொல்லலாம், ஷெட்யூல் போட்டு கொடுத்துட்டா, ஷெட்யூல் போட்டு கொடுத்துட்டு எனக்கு இதுதான் வேணும்னா அவர் ஒரு டேட் சொல்லுவார், இந்த டேட்டுக்கு வாங்கன்ட்டு. அந்த டேட்டுக்கு நான் போனேன்னா ஒரு நாள் நான் போய் உட்காந்துருக்கேன், ரஹ்மான் ரூம் அதான் இருக்குன்னா அங்கேருந்து அவர் எப்போ திறப்பாருன்னு தெரியாது. ஏன்னா உள்ளுக்குள்ளே அவர் பாட்டு ஏதோ ஒரு மியூசிக் பண்ணிகிட்டு இருப்பார், ஒரு கம்போசிங்காக இருக்கும், இல்லை ரீ ரெக்கார்டிங்காக இருக்கும், இல்லைனா அந்த வாய்ஸ் மிக்சிங்காக இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும். ஆனால் அந்த லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த லைட் ஆஃப் ஆனால் தானே உள்ளே போக முடியும். அவர் வெளியே வந்தால் பார்க்குறதுக்கு ஒரு ஹால் மாதிரி இருக்கும் சார். அந்த ஹால் ஏசி, அந்த ஏசியில் நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த பக்கம் அவர் என்ன அமீர் கான், அப்போ அது என்ன படமோ தெரில, அமீர் கான் வந்து லகானா இருக்கும். அது வந்து அமீர் கான் வந்து ரொம்ப க்ளோஸ். அவர் ரஹ்மான் இல்லாமல் அவர் அமீர் கான் வந்தால் கூட இங்கே எங்கே தெரியும் தங்குவார், ஆதித்யால தான் தங்குவார். ஆதித்யாவில் தங்கிட்டு அமீர் கான் ஆதித்யா தங்கிட்டு இங்கே அங்கேருந்து பக்கம் இல்லை இங்கே வர்றதுக்கு. அதனால் வந்துட்டு இங்கேயே வந்து அங்கே ஒரு சேனல் அமீர் கான் பக்கத்தில் வந்து அது ஜாவேத் அக்தார் யாரோ பெரிய ரைட்டர் அவர் ஒருத்தர். எனக்கு இந்த அதர் லாங்குவேஜ் ஆர்டிஸ்ட்டு பேருன்னு தெரியாது. ஹாலில் இடம் இருக்காது போடுது, இல்லை பெரிய ஹால், அது எல்லாம் உட்காந்துருப்பாங்க. எல்லாம் உட்காந்து நான் ஒரு இடத்துல உட்காந்துருப்பேன். இந்த பக்கம் பாரதி ராஜா இருப்பார் ஒன்று, எல்லாம் விட்டு சார் சார் உங்களை கூப்பிட்றாருன்னு என்னை கூப்பிட்டான். டேய் பாரதி ராஜா நீ என்னடா அவசியம் பண்ண அவனை, உன்னை மட்டும் கூப்பிட்றான், அமீர் கான் உட்காந்துருக்கேன், நான் உட்காந்துருக்கேன், உன்னை மட்டும் கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லி நான் இப்போ கேட்டு சொல்கிறேன் சார் சொல்லிட்டு உள்ளே போய், என்ன சார் என்ன மட்டும் கூப்பிட்றீங்க, அவங்களாம் உட்காந்துருக்கு சார், இன்றைக்கி உங்களுக்கு தான் நான் டேட் சொன்னேன், அதுக்காக மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இப்போ மனோ வர போகிறோம், நம்ம கிக்கி எடுத்து சாங் எடுக்க போகிறோம். இப்போ வந்து அவங்களா வந்துட்டாங்க. ஸோ அவங்களாம் வந்துட்டா நான் போன்னு சொல்ல முடியாது. அவங்க வெயிட் பண்ணுறாங்கன்ற, நான் வெயிட் பண்ணுறோம், வெயிட் பண்ணதுக்கப்புறம் வெயிட் பண்ணலன்னா அவங்க வெயிட் பண்ணுறேன்னு சொன்னால் நான் என் மேலே என்ன தப்பு. அதாவது அவன் என்ன சொல்கிறான்னா, அவன் ஒரு அஜித் மாதிரின்னு வச்சுங்களேன், அஜித் அண்ட் ரஹ்மான் ஆல்மோஸ்ட் ஈக்குவல், ஒரே மைண்ட் செட். ஆமாம், நம்ம ஒரு மேட்ரு கமிட் பண்ணோமா அதை முடிக்கணும், நம்ம ஒருத்தருக்கு வார்த்தை சொன்னோமா அதை செய்யணும், நமக்கு இது பிடிக்காதா அதை செய்ய மாட்டோம், நமக்கு இதுதான் ரைட்டுன்னு பண்ணுவா ரைட்டு, அதுதான். இதுதான் வந்து ரஹ்மானும் அஜித்தும். ஆர்டிஸ்டில் அஜித்துன்னா ரஹ்மான் வந்து மியூசிக் டைரக்டரில். அப்புறம் ரொம்ப யாருக்கிட்ட ஹார்ம்ஃபுல்லாகவே இருக்க மாட்டாங்க, ரொம்ப ரொம்ப கடிஞ்சு பேச மாட்டாங்க, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருப்பாங்க. அதனால் அப்போ வந்து சொல்கிறேன், நான் என்ன சார் பாரதி ராஜா சார் திட்டேன். இப்போ இல்லை சார், அவர் நெக்ஸ்ட் வீக் தான் ஒரு டேட், ஏற்கனவே ஒரு சாங் கொடுத்துட்டேன், அவர் உடனே கேட்குறாரு, நான் கம்போஸ்லாம் பண்ண வேணாமா, அதனால் நீங்கள் வாங்க நம்ம முடிச்சிடலாம், இருந்தாலும் நீங்கள் ஒரு வார்த்தை போய் பேசிட்டு வந்துடுங்க சார். சார் அவங்களுக்கே தெரியும் சார், நான் போனால் அவர்கிட்ட பேசினா இவர்கிட்ட பேசினா அவருக்கு தப்பாகிடும், பட் அவங்க வந்துட்டாங்க, நான் இவங்க சாங் ரெக்கார்டிங் முடிச்சுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சாங் ஃபுல்லாக ரெக்கார்டிங் முடிச்சுட்டு வெடிகாலம்புற 4:30 மணி 5 மணிக்கு வந்து அவங்கள பார்த்துட்டு அவங்க கூட 1 ஹவர்லாம் பண்ணிட்டு இப்போ 7 மணிக்கு தான் கிளம்புற போய் படுப்பாப்புல. 7 மணிக்கு படுத்துட்டு மறுபடியும் 11:30 12 மணிக்கோ இல்லைனா மத்தியானம் சாப்பிட்ட உடனே மறுபடியும் வந்தாங்கன்னா மறுநாள் கிளம்புற 7 மணிக்கு தான் படுப்போம். ரஹ்மான் தான் ஃபஸ்ட்டு இந்த நைட் ஒர்க் பண்ணது ஆரம்பித்தாப்புல. ஆனால் அவர் ஆரம்பித்ததுக்கு காரணம் வந்து நைட்டு உண்மையாகவே டிஸ்டர்பன்ஸ் கிடையாது, ஃபோன் கால்ஸு இது மட்டும் இல்லை, வந்து போகிறவங்களா. ஆனால் அப்போவும் போய் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவன் அந்த டயத்துக்கு யார் கொடுத்தோமோ அந்த டெக்னீஷியனுக்கு அவ்வளோ மரியாதை கொடுப்பாப்புல ரஹ்மான். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள்,
சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.